பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்து இனியாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா கால் பண்ணி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சும்மாதாம்மா அப்பா பார்க்க வந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாக்கியா பயந்துக்கிட்டு கோபிக்கிட்ட இனியாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இனியா அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க அவ்வளோ தூரம் சேர்த்து வச்சு அவ்வளோ தூரம் எல்லாம் பண்ண ஹோட்டலே வந்து கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட அவசர புத்தினால தான் இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோபியும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆகாஷ் வந்து வெளியே எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்தது ஒரு ரொம்ப ரிஸ்க்கான கேஸாக இருக்குது. எவ்வளவோ செலவு பண்ணி அவளை வந்து நான் ஜெயிலேருந்து எத்தனையோ தடவை எடுத்திருக்கேன். ஆனால் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கான். இந்த தடவை இந்த கேஸ் வந்து என்னோட கையை மீறின விஷயமா இருக்குது. இதனால் வெளியே எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போய் இருக்காரு ஆகாஷோட அப்பா. ஆகாஷ் வெளியே வருவானா மாட்டானா, இனியா கூட சேர்ந்து வாழ்வானா மாட்டானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.